ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு கொலை மிரட்டல் கடிதம் எழுதிய வழக்கில் தனியார் பள்ளி தாளாளர் அருண்ராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு கொலை மிரட்டல் கடிதம் எழுதிய வழக்கில் தனியார் பள்ளி தாளாளர் அருண்ராஜ் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டுள்ளோம். ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடிக்கு மிரட்டல் கடிதம் விடுத்த விசாரணை வழக்கில் தற்போது தனியார் பள்ளி தாளாளர் அருண்ராஜ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் மனைவி கொலை மிரட்டல் கடிதம் எழுதிய வழக்கில் தனியார் பள்ளி தாளாளர் அருண்ராஜ் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடிக்கு கொலை மிரட்டல் கடிதம் எழுதிய வழக்கில் தனியார் பள்ளி தாளாளர் அருண்ராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், செய்தி குறித்தான முழு விவரங்கள் என்ன? ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு கடந்த வாரம் ஒரு கொலை மிரட்டல் கடிதம் வந்தது. அந்த கொலை மிரட்டல் கடிதத்தில் கொலை மிரட்டல் கடிதம் தொடர்பாக அவர் செம்பியம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகார் தொடர்பாக விசாரணை நடத்திய போது அந்த கடிதத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் படூர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் பெயர் எழுதப்பட்டிருந்தது. உடனடியாக போலீசார் சதீஷ் என்பவரை பிடித்து விசாரித்த போது தான் அந்த கடிதத்தை அனுப்பவில்லை என்பது தெரிய வந்தது. இதன் தொடர்ச்சியாக மேற்கொண்டு விசாரணை நடத்திய போதுதான் கடலூரில் இருக்கக்கூடிய பள்ளி தாளாளர் அருண்ராஜ் என்பவர் இந்த கடிதத்தை அனுப்பி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக அருண்ராஜ் தலைமறைவானார். அவரை தேடக்கூடிய முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் தற்போது அருண்ராஜை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து அவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக சதீஷ் பழிவாங்குவதற்காக அருண்ராஜ் இது போன்ற கடிதத்தை அனுப்பியிருப்பதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அருண்ராஜை தற்போது போலீசார் கைது செய்து விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். இதன் பிறகு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த திட்டமிட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.